கலை இயக்குனர் ஏழுமலை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடன இயக்குனர் ஸ்ரீ கிருஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டண்ட் சாம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் எங்க இருக்காங்க? நிகழ்ச்சியின் முதலில் எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் வந்தது போன தடவை சந்திச்சதில் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அதை ஒரு கைடன்ஸ் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ண கற்றுக் கொடுத்ததை ஜெகதீஷ் பழனிசாமி, லோகேஷ் கனகராஜ் அண்ட் கார்த்திகேயன் சந்தானம் 3 பேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே அவங்கள கால் பண்ணி நான் இதை பற்றி எதாவது பேசிகிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்ஸ் டு தேம் ஆல்வேஸ். நிறைய பேர் நம்ம டீமில் இங்கே வந்திருக்காங்க. ஸோ எலெக்ஷன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம டயலாக் ரைட்டர் அழகிய பெரியவன் சார் டயலாக் மட்டும் எழுதி கொடுக்காம அவர் அங்கே வேலூரில் எல்லாமே பார்த்துனார். அவரும் எழுத்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்ததில் ஃபஸ்ட்டு அங்கே கால் வந்தது 65 நாள் ஷூட் நிற்காமல் ஒரு நாள் கூட ஸ்டாப் பண்ணல, அப்படி ஷூட் பண்ணோம். அதுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தார் அவர். ஸோ தேங்க்யூ சார். மகேந்திரன் நம்ம சினிமாட்டோகிராஃபர், 96 ஃபேம் மகேந்திரன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம். ஸோ இப்போ எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் எலெக்ஷன் ஃபேம் மகேந்திரனும் வரணும்னு ஆசைப்பட்றேன். பிரேம் நம்ம எடிட்டர். பிரேம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸி கோயிங் எடிட்டர். அவரை கூப்பிட்டு நானே நிறைய தடவை ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். ஆனாலும் எல்லாத்துக்கும் சார் பண்ணிட்டே இருப்பார். ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரேம். ரொம்ப நாளாக வந்திருக்கு உங்கள் ஒர்க்கு. ஏழுமலை விஜய் வழியாக அறிமுகமானி நம்ம ஃபைட் கிளப்லேயும் பண்ணார், எலெக்ஷன்லேயும் பண்ணார். மீண்டும் நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். ரொம்ப சின்சியர் பர்சன். ஸோ தேங்க்யூ ஏழுமலை. ஸ்டண்ட் மாஸ்டர் சாம் வந்திருக்காரு. சரி, மாஸ்டர் நல்லா ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தில் கொரியோகிராஃப் பண்ண ஒர்க் எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். கோவிந்தால் வர முடியல, ஒரு மியூசிக் பேண்டில் பிஸியாக இருக்கார். பட் நீங்கள் கோவிந்தோட சாங்ஸ் அண்ட் ஒர்க் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு மியூசிக் டைரக்டர் ரிலேஷன்ஷிப்போட ஒரு நல்ல நண்பர் அண்ட் ஒரு மியூசிக்கல் ஜீனியஸ். அவருக்கு மேடை பேச்சு அதெல்லாம் ரொம்ப தெரியாது. பட் கோவிந்த் சார்பாக நான் இங்கே அவரோட ஒர்க்குக்கு ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சவுண்ட் டிசைனிங் அண்ட் மிக்சிங் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். ஆனால் அவங்க இப்போ ரங்கநாத் ரவி தான் பண்ணியிருந்தார். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு படத்தில் தான் பண்ணார். அண்ட் மிக்சிங் கண்ணன் கண்பத் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ், அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் லிரிக்ஸ் நம்ம கார்த்திக் நேதா, ஞானக்கரவேல், யுகபாரதி. நீங்கள் லிரிக்ஸ் கேட்டிருப்பீங்க. ஒரு பாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசமான லிரிக்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் நம்ம இப்போ சாங் ரிலீஸ் பண்ணதில் அவங்க ஒர்க்கு ரொம்ப ஆல்ரெடி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் கிருஷ், தேங்க்யூ அஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட்லாம் ஃபோன்லலாம் பேசி நிறைய இன்புட்ஸ்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இந்த பாட்டு எப்படி கொரியோகிராஃப் பண்ணுவோம் ஆல் தேட். ஸோ தேங்க்யூ கிருஷ். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம், ரியல் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் டீம் நாங்கள் சின்ன நிறுவனம். நான் அதுலேயும் ரொம்ப சின்சியராக என் கூட ஒர்க் பண்ணுறது இபி பாலகுமார், ஹரி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், அண்ட் கோகுல், மாரி. ஸோ இவங்க தான் என்னோட மாதிரி மெயின் டீம். இவங்கள தான் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருப்பேன். இப்போ நான் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் ஜெகதீஸ்வரி அண்ட் எங்கள் அக்கௌண்டன்ட் அண்ட் லீகல் டீம் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் முக்கியமாக நம்ம சம்டைம்ஸ் ப்ரொமோஷன் டீம் பற்றி பேச மறந்துடுவோம். பப்ளிசிட்டி டிசைன் கபிலன் அண்ட் பரணி அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைட் கிளப்லேயும் அவங்க கபிலன் ஒர்க் பண்ணி இப்போ பரணி மெயினாக எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். தேங்க்யூ டு தெம். அண்ட் அவர் ஆடியோ அண்ட் ஸ்ட்ரீமிங் பார்ட்னர்ஸ் டிவோ, அவங்க டீமும் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு தினேஷ்னு ஒரு பையன் சோலா மீடியா நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் பிஆர்ஓ எப்பவுமே சைடில் ஒழிஞ்சிட்டு இருப்பான் யுவராஜ். எல்லாருக்கும் யுவராஜ் நல்லா தெரியும். ப்ரொடியூசருக்கு மேலே நீ தான் டான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ மேடையிலே சொல்லிட்டேன்.
சரியா? ஸோ யுவராஜ் வந்து வெரி 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 என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸ். ஒர்க்கு தாண்டி அவனை வந்து எப்போமா கூப்பிட்டு சும்மா சும்மா நிறைய டார்ச்சர் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் யுவராஜ் எல்லாத்துக்கும். ஆர்டிஸ்ட் நம்ம இன்னும் நிறைய பேர் நம்ம இந்த எல்லா படத்துலையும் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அப்படின்னு பேசுவோம். இந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்பீங்க. ஆனால் படத்தில் நிச்சயமாக ஒரு ரெகக்னேஷன் வந்து ஒரு ரோல் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து தனியாக நிற்பாங்க. அது எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நான் விஜய் கூப்பிட்டு தான் சொன்னேன், டேரக்டரை கூப்பிட்டு சொன்னேன். எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ரோல் ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாவல் எக்ஸ்ட்ராடனரி ஒர்க், ரொம்ப ரொம்ப பிக் ஃபேன் ஆகிட்டேன் நான். திலீபன் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். திலீபன் அண்ட் மரியம் ஜார்ஜ் சார் ஐ திங்க் அவர் வர முடியல. சுகந்தி அம்மா எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி. இந்த படத்தில் வந்து நம்ம 2 ஹீரோயின் இருக்காங்க, ரிச்சா அண்ட் ப்ரீத்தி. நீங்கள் படம் பார்க்கும்போது யூல் சி இன்னும் ஒரு கேரக்டர் ட்ரிவன் ரோல். நான் கதையை ஃபஸ்ட்டு படித்தேன்னா தமிழ்கிட்ட கூப்பிட்டு சொன்னது வந்து ஹீரோயின் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த படத்தை வந்து மூவ் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பிளாட்டில் வந்து அந்த ஒரு ஸ்டோரி லைனோட டெவலப் ஆகி வந்த கேரக்டர். ஸோ ஒரு ஆர்கானிக்காக அந்த கேரக்டர்ஸ் எழுதிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஸோ வெரி நைஸ் ஒர்க். தேங்க்யூ ரிச்சா அண்ட் ப்ரீத்தி. கண்டிப்பாக உங்கள் ஒர்க்கை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. நிறையா இன்னும் முக்கியமாக எனக்கு வந்து 2 பேர் பற்றி சொல்லி ஆகணும். நான் ஃபஸ்ட்டில் தேங்க் பண்ண ஒருத்தரை நான் மறக்கல, ஆனால் கடைசியில் பேசணும்னு நினச்சேன். சக்திவேலன் சார் ப்ரோ. சக்தி பிரதர் வந்து எப்படி சொல்கிறது, 2 படம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் எங்களோட பழக்கம். ஆனால் எனக்கு வந்து அவர் கூட ஒரு சொல்ல முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப். எதாச்சும் ஒருத்தர் பேசும்போது கண்கலங்கிட்டேன், அவ்வளோதான். அதுலேருந்து எங்கள் நட்பு ஆரம்பிச்சது. இது வரைக்கும் பிரதர் கூட ஒரு அக்ரிமெண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவரை நம்பி விட்டுருவேன், அவ்வளோதான். என் படத்தை அவர் பார்த்துப்பார். ஸோ ஒன் ஆஃப் த ரொம்ப ஜென்யூன் பர்சன் இண்டஸ்ட்ரியிலே. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர் 2 படம் சேர்ந்து பண்ணுறோன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாரை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிப்பேன். விஜயகுமார் வந்து என்ன சொல்கிறது விஜய் பற்றி. விஜய் வந்து அதான் வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கலி. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு அத்தனை ஹவர்ஸ் பேசி படத்தை பற்றி தான் பேசுவோம். அவருக்கு படம் பற்றி தவிர ஒன்றுமே தெரியாது அவருக்கு. இந்த படத்துலையும் அவர் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. எனிதிங் அவர் எதாவது நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பார் விஜய். அண்ட் என்ன சொல்கிறது, ஐயா ஸ்டார்ட் மீ சினிமா, அவ்வளோதான். ஷார்ட்டாக சொல்லணுனாக்கா சினிமா வந்து அவர்கிட்ட கற்றுட்டுது. டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துலேயும் அவர் வந்து ரொம்ப கரெக்டாக இன்புட்ஸ் கொடுப்பாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி விஜய்லாம் சொல்கிறத விட இன்னும் விஜய் இல்லாமல் நான் இல்லை, அவ்வளோதான். ஸோ அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் தமிழ் வந்து விஜய் வரியை தான் அறிமுகமாச்சு. ஒரு பவுண்டு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்காரு. சேத்துமான் டைரக்டர் அப்படின்னு தான் ஃபோன் பண்ணி சொன்னார் விஜய். பவுண்டு ஸ்கிரிப்டா அப்படின்னு நினச்சி நம்ம படித்து அவரை பேசும்போது அந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தமிழ் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் சென்ஸான ஒரு ஆள். அண்ட் ரைட்டிங் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு டைரக்டர். அஃப்கோர்ஸ் இது அரசியல் படம். அரசியல் வந்து அப்படி தொட்டுட்டு போகிற மாதிரி படம் இல்லை. படம் ஜானரே அரசியல் படம். அது மாதிரி ஒரு படம் நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு இல்லையா? அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்டு இது எலெக்ஷன் சீசனில் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. அது அப்போ பண்ணும்போது 2021 நினைக்கிறேன் இல்லை தமிழ். நம்ம அதுக்கு முன்னாடி ஆமாம் 20 ஐ திங்க் அக்டோபரில் மீட் பண்ணி அப்புறம் 21 நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு கதையை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தமிழ். அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சின்சியர் டைரக்டர்ஸ். அவர்கிட்ட ஒப்படைச்சா அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலி சம்டைம் நான் ஸ்பீடை குறைக்கணும், அது மாதிரி ஒரு பர்சன் அவர். ஆனால் அவரும் அவர் டீம் சித்தார்த் அண்ட் சதீஷ் அண்ட் திஸ் ஃபீல் நல்ல டீம். அது தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் மூவி. அண்ட் தமிழுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த படத்துக்கு நான் ரொம்ப நம்புகிறேன். இது எலெக்ஷன் பற்றி குயிக்காக சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். பட் அதான் நாங்கள் எலெக்ஷன் டைமில் இந்த படம் வரும்னு நான் நினச்சி பார்க்கலங்க. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு இந்த ஃபைனல் ஒர்க்லாம் நடக்கும்போது ஓகே நம்ம கரெக்டாக ஜெனரல் எலெக்ஷன் வருதுன்னு அப்போது ஒரு தாட் இருந்துச்சு ஒரு 6 மாதம் முன்னாடி. ஆனால் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு படத்தை முடிச்சு அந்த லாஸ்ட்டு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை.
ஸோ அது எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாம் டப்பிங் பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அது வந்து எலெக்ஷன் சீசனில் வந்து இறக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணோம். அண்ட் சக்தி பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்ல ஒரு டேட் பார்த்து எங்களுக்கு செட் பண்ணி ஒரு வாரம் அவர் தான் சொல்லுவார், பிரதர் ஹோல்ட் பண்ணுங்கள் பிரதர், நல்ல டைம் பார்த்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், இந்த படம் வந்து நல்லா போய் மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா இது ஒரு பிஸ்னஸாக இவங்களுக்குலாம் ஆர்டிஸ்ட்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, டெக்னீஷியன்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இது நிஜமாகவே மக்களுக்கு போய் நல்ல ஒரு அரசியல் கருத்தாக அப்படி இருக்குது. ரொம்ப சோஷியல் ப்ரீச்சிங் அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. அண்ட் நல்ல ஒரு பிளாட்டில் ஒரு நல்ல ஒரு எண்டிங்கும் கொடுத்துருக்காரு தமிழ். ஸோ அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்ல வர இந்த ஒரே விஷயம் தான். ஐ திங்க் நம்மள மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு பேஷனோடு வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களால் முடிஞ்சது ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பட்ஜெட் அவ்வளோதான் புஷ் பண்ண முடியும். எங்களால் அந்த அன்லிமிட்டெட் எக்ஸ்பெண்டிச்சர் அதை பண்ண ரொம்ப ஒரு சிரமம் தான் அது. அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஃபுல்லாக போய் சேரத்துக்கு இந்த படத்தை நீங்கள் கண்டென்ட் படத்தை பார்த்து நீங்கள் படம் பிடிச்சதுனாக்கா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. மக்களுக்கு போய் சேரணும், அவ்வளோதான் எங்களோட விஷ். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சிறுகதை கவி என்று அனைவர் கவனம் ஈர்க்கும் படைப்பாளி, ஆசிரியராக, மேடை பேச்சாளராக, எத்திசையும் புகழ் பேசும் எழுத்தாளர், சமூகத்தின் பக்கம் நின்று சமத்துவம் பேச ஆசைப்படும் அழகிய பெரியவன். எலெக்ஷன் இவர் எழுத்துக்களால் பெரும் கலெக்ஷன் ஆக வேண்டும். அழைக்கிறோம் வசனகர்த்தா அழகிய பெரியவன் அவர்களை. மேடையில் இருக்கிற அத்தனை ஆளுமைகளுக்கோ, அரங்கத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த கதையை எடுத்துக்கிட்டு தமிழ் அவர்கள் என்னை பார்க்க வந்தபோது அதை படித்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமாக இருந்தது. ஏன்னா முழுக்க அரசியலை பேசுகிறது இந்த கதை. ஆனால் அரசியலை மட்டும் பேசவில்லை, மனிதர்களுடைய குணாதிசயங்களை, ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய குணங்களை எல்லாவற்றையும் கலந்து பேசுகிறது. ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு திரைக்கதையாக இருக்கிறது அப்படின்னு நான் நினச்சேன். உடனே அவருக்கு ஒரு காலையில் ஒரு 5 மணிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், அப்படி தான் சார் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வேலூர் மாவட்டத்தினுடைய அந்த வெயில், ஒரு வியர்வையோட ஒரு கூட்டமாக அப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். எனக்கு அப்பவே தெரிஞ்சது இது வந்து நிச்சயமாக ஒரு வெற்றிக்கான ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லி. சிலப்பதிகாரம் சொல்லும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஒரு சமத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தியலை ஒரு கட்சியிடம், அமைப்பிடம் தராமல் மக்களிடம் தந்தால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் அந்த ஜனநாயகத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க? ஒரு எளிய மனிதனிடம் அதிகாரம் போய் சேருகிற போது அவன் அதை எப்படி உள்வாங்குகிறான், எப்படி அதை பயன்படுத்துகிறான்? ஆனால் எளிய மனிதனாக இருப்பதற்கு இந்த சமூகம் விடுறதில்லை, குடும்பம் விடுறதில்லை, அவனை நெருக்குகிறது. இது எல்லாமே சேர்த்து தான் இந்த கதை உருவாகி இருக்கிறதாக நான் கருதுகிறேன். உண்மையிலேயே நிச்சயமாக ஜனநாயகம் என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்வியை இந்த படம் உறுதியாக எழுப்பும் என்று நான் கருதுகிறேன். ஒரு தலைவர், இன்றைக்கு அவர் இல்லை, மறைந்த ஒரு தலைவர், அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு சட்டத்தை அரசு போடுகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் ஒரு பனிக்கட்டி என்று நீங்கள் நினைத்து கொள்கிறீர்கள் என்றால், ஒரு 10-20 பேரை தாண்டி கடைசி மனிதனுக்கிட்ட அது வந்து போகிற போது ஒரு துளி நீராகத்தான் போய் அது சேருகிறது. இன்னைக்கு அப்படிதான் எல்லாமே ஆயிருச்சு. எவ்வளவு பெரிய சட்டத்தை போட்டாலும், எவ்வளவு சிறப்பான சட்டங்களை போட்டாலும், எவ்வளவு அற்புதமான திட்டங்களை தீட்டினாலும் அது செயல்படுகிற இடம் எங்கு அப்படின்னு சொன்னால் அது யார் செயல்படுத்துகிறாங்க, அவர்களுக்கான அரசியல் என்னவாக இருக்கிறது என்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் அது நல்லதாக மாறதும் கெட்டு போகிறதுமா இருக்கிறது. இந்த மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் உறுதியாக இந்த படம் எழுப்பும் என்று நான் நினைக்கிறேன். முதல் நாள் ஷூட்டை நான் வந்து பூஜைக்கு கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். நான் போயிட்டு நிற்கிறேன். விஜயகுமார் சார் என்னை பார்த்த உடனே ஓடி வந்து ஹக் பண்ணார். சார், நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எழுதுறது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அதே போல் ப்ரொடியூசர் சார் வந்து
அந்த இன்ட்ரோல் பிளாக் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு கிராமத்தில் நான் அவரோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்து ஹீரோ மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சு என்கிட்ட வந்து அதை பேசிகிட்டே இருந்தார். தமிழ் அவர் வந்து எழுத்தாளர்களுக்கு தரக்கூடிய அந்த மரியாதையும் மதிப்பும் எனக்கு வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. திரைப்படம் என்பது கலைகளினுடைய ஒரு கூட்டு முயற்சி. அந்த ஒரு ஊடகத்தில் எழுத்தாளர்கள் இருக்கிற போது அது இன்னும் மேம்படும், இன்னும் வேறு வகையான ஒரு அடுக்குகளோட அது மக்களிடம் போய் சேரும் என்கின்ற அந்த எண்ணத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர். அந்த அடிப்படையில் இந்த திரைப்படம் ஒரு யதார்த்தவாத படமாக, அரசியலை தீவிரமாக பேசக்கூடிய, எளிய மனிதனின் பார்வையிலிருந்து பேசக்கூடிய ஒரு யதார்த்தவாத படமாக உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக உறுதியாக இது வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். இதை கொண்டாட வேண்டும், ஊடகங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் வேலை செய்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். படத்தை பற்றி நிறைய பேர் இங்கே டீட்டெயிலாக பேசிடுவாங்க. பட் நான் எனக்கு உதவி பண்ண மக்களுக்கு நன்றி சொன்னால் போதுமானது நினைக்கிறேன். நான் இங்கே அங்கே லோக்கல் மக்கள் நிறைய பேர் 65 நாட்கள் வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தது, பெரிய வேலைக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் விஜயகுமார் சார் கூட இது 4வது படம், ஆதி சார் கூட 2வது படம். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. படம் மே 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், வெற்றி பெறணுன்ட்டு நானும் வாழ்த்தி வேண்டுகிறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வணக்கம். பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எலெக்ஷன் இந்த படத்தோட சாங்ஸ் வந்து நான் இதில் மாண்டேஜ் சாங்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் ஜென்ரலாக இப்போ டான்ஸ் நம்பர் பண்ணும்போது டான்ஸ் மாஸ்டர் கூப்பிடுவாங்க, மீட்டிங்ஸு எல்லோரும் தனித்தனியாக பேசுவாங்க. பட் இந்த மாண்டேஜ் சாங் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு தமிழண்ணன் கூட ஒரு டிஸ்கஷனு, என்ன மாதிரி பண்ண போகிறீங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பாங்க. அந்த டீட்டெயில் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு விஜயகுமார் சார் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம கிளியராக இருந்தால் அவர் கூட ஹாப்பியாக ஒர்க் பண்ணலாம். ஏன்னா அதுதான் அவர் ஜென்ரலாக அவர் கூட டக்குலாம் ஒர்க் பண்ணிட முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப டீட்டெயில் கேட்பார், கரெக்டாக என்ன பண்ண போகிறோம், இது என்னவா இருக்க போகுது, அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் கிளியராக இருக்கும். ஸோ அந்த வகையில் சார் வந்து இன்புட் கொடுத்ததும் சரி, நான் சாருக்கு சொன்ன விதம் சாருக்கு பிடிச்சி 2வது வாட்டி மறுபடியும் ஒர்க் பண்ண கூப்பிட்டாரு. ஸோ அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சார், தொடர்ந்து என்ன ஹெல்ப் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே முக்கியமான மேட்டர்னா ஒரே ஷெட்யூல். இந்த படம் வந்து ஒரே ஷெட்யூல். ஸோ நான் ஒரு சாங் முடிச்சுட்டு ஒரு 2 months கழிச்சு போகும்போது, 2 months இல்லை, ஒரு 1 month 20-25 days கழிச்சு போகும்போது எல்லோரும் டயர்டாக இருப்பாங்க. பட் ஆனால் பயங்கரமாக ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக போவேன், ஏன்னா நான் பிரேக் ஆகிட்டு போவேன் இல்லையா. பட் ஆனால் மற்றவங்கெல்லாம் அவ்வளோ ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரே ஷெட்யூல் தொடர்ந்து பண்ணுறதுன்றது சும்மா கிடையாது. இந்த படத்து மேலே இருக்க நம்பிக்கையும் இந்த கதையும் நம்பி தான் எல்லோரும் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணும். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தோட ரிலீஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த வருஷத்தில் 3வது படம் எனக்கு அண்ணனுக்கு தெரியும், ப்ளூ ஸ்டார் பைரி. அடுத்து இந்த வருஷத்தோட 3வது படம் அண்ணன் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து அண்ணன் பேனரில் ரிலீஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் விஜயகுமார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், தொடர்ந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணணும். தமிழண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. கீப் ஆன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு தமிழண்ணன் கூட. டிஓபி மகேந்திர சார் முக்கியமாக சொல்லி ஆகணும். கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எந்த டிஓபி கிட்ட ஒர்க் பண்ணும் போதும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஷாட் எடுக்கிற வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் இருக்கும், கரெக்டாக இருக்கா இல்லையா என்ன. ஃபஸ்ட் ஷாட்லேருந்தே கிளியராக இருப்பார். அதாவது நான் இதை எடுத்துக்கலாமா, சரி ஓகே பார்த்துக்கலாம்ப்பா, எனக்கு நம்மளுக்கு வேண்டியது எடுத்து கொடுப்பாரு, அவருக்கு வேண்டியது எடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காரு. பாவல் பிரதர் இதில் கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்பீங்க. மெட்ராஸ் வட சென்னையெல்லாம் வேறு மாதிரி பார்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் ஆக்டிங்காகவே நான் ஒரு 3 days தான் அந்த மாண்டேஜ் சாங் பண்ணேன். அது ஒரு சாங்கில் தான் இருந்தார் பிரதர். பட் நான் பார்க்கும்போதே வேறு மாதிரி இருந்தார். நார்மலாக பார்க்குற பாவலுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ பாவல் பிரதர் ஓகே எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ கிரீஷ். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் எனக்கு வந்து சென்னை 28லேருந்து எனக்கு பழக்கம். அதனால் பிரியாணியா கரெக்ட் வெங்கட்பிரபு சாஸ்திரம் சாரி கரெக்ட். என்னோடய பழக்கம் வந்து
பிரியாணிலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். 2 பேரும் அசிஸ்டன்ட். எலெக்ஷன் ரொம்ப யதார்த்தமான படம், எல்லோரும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. சேத்துமான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப பண்ணியிருந்திருப்பார். அது மாதிரி எலெக்ஷன் அப்படி தான், வேறு லெவலில் மக்களுக்கான படமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். எனக்கு பேச வராது, நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கஷ்டப்படுறேன், அவ்வளோதான். இதில் ஆக்ஷன் பிளாக் வந்து ரொம்ப லைவாக ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு விஜயகுமார் சார். வந்து வெரி லெங்க்தி ஷார்ட்ஸ். ஸோ நான் ஸ்டாப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங்காக இருக்கட்டும்னா பெரிய ஒரு லெங்க்தி ஷார்ட்ஸாக தான் போவோம். சிங்கிள் ஷார்ட்டாக தான் நிறைய ஷார்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவர். எல்லாருமே அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. 1 மோர்னா 10 1 மோர் 20 1 மோர் கூட போயிருக்கோம். அது சலிக்காமல் வந்து ஓகே மாஸ்டர், ஓகே பண்ணிடலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேஷுவலாக எடுத்து பண்ணிட்டார் அவர். நன்றி சார். அந்தளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டட். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இதில் வந்து அவ்வளோ தான் கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ எல்லா சீக்வன்ஸுமே அப்படி தான் போயிருக்கணும். கட் ஷார்ட்ஸாக நிறைய இருக்காது, எல்லாமே ரொம்ப சிங்கிள் ஷார்ட்ஸ் தான் போயிருப்போம். ஓகே, நன்றி, தேங்க்யூ. ஃபைட் மாஸ்டர்னு சொன்னாங்களே, வார்த்தை. வணக்கம். மாஸ்டர் மாதிரி எனக்கும் பேச வராது, நான் ட்ரை பண்ணுறேன். எலெக்ஷன் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஆம்பூரை சுற்றி எடுத்திருக்கோங்க தான், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்கு. நானும் வெள்ளூர் டிஸ்ட்ரிக் தான், வாலாச்சப்பேட்டு ஊர். ஸோ எனக்கு வந்து அந்த எடுத்த இந்த எல்லா இடமே வந்து எனக்கு முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்ச இடம் தான். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒரு 65 நாள் ஷூட்டு, கண்டினியூஸ் ஷூட்டு. ஆக்சுவலி வெள்ளூர்னாவே எல்லாருக்குமே ஒரு ட்ரை ஏரியான்னு தான் நினச்சிருப்பீங்க. அது வந்து என்னென்னா சில இடங்கள் இருக்குது, ரொம்ப வந்து அழகான கிராமங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுவும் இதில் காட்டியிருக்கோம். சில ஏரியா வந்து ரொம்ப ட்ரையான ஏரியா இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இதில் வந்து ரெண்டுமே இருக்கும். ரொம்ப அழகான கிராமங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்காத கிராமங்கள், ஏன்னா பொதுவாகவே வந்து சினிமாவில் வந்து நிறைய பொள்ளாச்சி அதுன்னு போயிருப்போம். ஸோ அதெல்லாமே இது வந்து எக்ஸ்போஸ் ஆகாத ஒரு ஏரியா அந்த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத. ஸோ அதை வந்து டேரக்டர் சூஸ் பண்ணது வந்து நிஜமாகவே இந்த கதைக்களத்துக்கு வந்து அது ஒரு பெரிய சப்போர்ட் அது. ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் யூஸ்வலான ஒரு லொக்கேஷன்ஸாக இருக்காது. ஸோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக வந்து இந்த கதையோட கனெக்ட் ஆகும். அடுத்து வந்து ஒரு டேரக்டர் வந்து இந்த 62 நாள் ஷூட் வந்து என்னென்னா ரொம்ப ஈஸியாக இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ டேரக்டருக்கு வந்து என்னென்னா அவருக்கு என்ன எடுக்க போகிறோன்னு அவருக்கு தெரியும். ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ நான் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. விஜயகுமார் சார் ஆக்சுவலி அந்த டீமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. விஜயகுமார் சார், பாவல் சார் எல்லாருமே ரொம்ப பேசிட்டு ரொம்ப அவங்களோட கருத்தெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. திடீர்னு சீரியஸ் ஆகிடுவார். சீரியஸாக ஸ்கிரிப்ட் எடுத்து உட்காந்துருவார் விஜயகுமார் சார். உட்காந்துட்டு அதில் என்ன இருக்குது, சீன் இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தில் இருப்பார். ஸோ வந்து எப்போவுமே அந்த கதையை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம், என்ன இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படின்றதுல விஜயகுமார் சார் வந்து ரொம்ப அந்த ஒரு ஜாலி மூட்லேயும் இருப்பார். டக்குன்னு முடிஞ்சுன்னா கட் பண்ணால் அந்த சீன் வரும்போது அந்த எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றதுல அதில் போயிடுவார். ஸோ ரொம்ப ஜாலியான டீமு. பாவல் சார் எல்லாம் ரொம்ப ஜாலியாக கலாச்சி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து முக்கியமாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். என்னுடைய டீம் வந்து பிரபு, ராஜ்குமார் என்னோடய அசிஸ்டண்ட், அவங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ஒர்க் பண்ணாங்க. லைட் மேன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸ். அது மாதிரி கிம்பல் ஆப்ரேட்டர் திலக்கு. ஸோ என்னென்னா இதில் வந்து ஒரு 65 நாள் ஷூட்லையுமே கிம்பல் இருந்துச்சு. ஸோ என்னென்னா உங்களுக்கு தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து அது வந்து 65 நாளுமே வந்து போட்டு டார்ச்சர் பண்ணேன். ஸோ வந்து ஒரு நாள் கூட எதுவும் சொல்லாமல் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தான். ஸோ வந்து எங்கள் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறமா எல்லாருமே சொல்லியாச்சு. ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஒரு கேட்ட கிம்பர்லாம் கொடுத்தாரு. 65 நாளுமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாருமே எல்லா டீம்லையுமே வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்தாரு. ஆதித்யா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து எல்லா டீமுக்கும் வந்து தேங்க்ஸ். ப்ரெஸ்ஸு மக்கள், நீங்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போய் நல்லா சேர்க்கணும். ஏன்னா அது வந்து உண்மையாகவே ரொம்ப நல்ல படம், நல்லா வந்திருக்கு. அது நான் நிறைய தடவை நான் டிஏல பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு தடவை பார்க்கும்போதுமே அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா அதோடைய கதைக்களமாகட்டும், அங்கே இருந்த மக்களாகட்டும், அது வந்து நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். அது ஒரு தடவை பார்க்கும்போதுமே அது வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான படம். அரசியல் எல்லாருக்குமே தெரியணும்.
நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எனக்கு என்னப்பா அரசியலுக்கும் அதுவும் சம்மந்தமே இல்லாதவங்க போயிடுவாங்க. பட் நம்ம செய்கிற ஒரு விஷயத்துலையுமே நம்ம போகிறது வர்றது சாப்பிட்றது நம்ம போகிற ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. ஸோ அதனால் அரசியல் வந்து எல்லாருக்குமே தெரியணும். இந்த படம் வந்து உங்கள் மூலிமா கொஞ்சம் எல்லாருக்குமே போய் சேரணும். இது பெரிய வெற்றி படமாக வரணும். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் குற்றம் கடிதல் மகளிர். லைனாக பேசுறது கூப்பிட்டுருக்காங்க. எனக்கும் சரியாக பேச வராது, கோர்வையாக பேச வராது, மன்னிச்சிருங்க. சேத்துமான் முடிஞ்ச உடனே தமிழ் சார் கூப்பிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் காட்டினார். படிங்க பெரிய அந்த படிங்கன்னாரு. படித்தேன். படித்து முடித்த உடனே அவர்கிட்ட நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன். இது நல்லா பொலிட்டிக்கல் தெரிஞ்ச ஹீரோ கிட்ட கிடச்சா டக்குன்னு பண்ணிட்டு வாங்கன்னு. ஒரு மாதம் கழிச்சு என்கிட்ட திடீர்னு ஃபோன் பண்ணார். விஜயகுமார் சார் ஸ்கிரிப்டை படிச்சிட்டாரு, நாளைக்கு ப்ரொடியூசர் மீட்டிங் இருக்குது அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 65 days ஒரே ஷெட்யூலில் முடிச்சது படம். ரொம்ப தேங்க்ஸ் சார், விஜயகுமார் சார், ப்ரொடியூசர் சார். அந்த 65 days ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயினாக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னா அந்த ஊர் மக்களுக்கு தான் சொல்லணும். நம்ம சாலிகிராமம் வல்சராவத்தில் ஷூட் பண்ணால் கேமராவே பார்க்க மாட்டாங்க யாரும், ஆஸ் யூஷுவலாக போய்ட்டாங்க. அதே மாதிரி அந்த ஊரில் வந்து டிஸ்டர்பே பண்ணாமல் அவங்க பாட்டு அவங்க வேலையை பண்ணுவாங்க, நம்ம பாட்டு நம்ம ஷூட் பண்ணிட்டு வந்தோம். இது ரொம்ப யதார்த்தமாக கமர்ஷியலாக வந்திருக்க படம். ஹீரோ சாருக்கு 2 ஹீரோயின் கூட கெமிஸ்ட்ரியோட பாவல் கூட ரொம்ப கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் இருக்குது படத்தில். பயங்கர எமோஷனலாக இருக்கும் அவங்க கூட ட்ராவலு. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ் தமிழ் சார், தேங்க்ஸ்.